இன்றைய ஆத்மீக தேன். ஏசாயா 26:12 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடப்பிக்கிறவர் நீரே. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். இந்த 10வது மாதத்திலும் வாழ்வில் இருக்கின்ற பற்றாக்குறைகளை நீக்கி போட்டு பத்தவில்லையே என்று சொன்னதான எல்லா குறைபாடுகளையும் நீக்கி போட்டு என் தேவனாகிய கர்த்தர் நீ அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தை உனக்கு நல்கி நீ ஜெயமுள்ள நடை செய்யும்படியாக உனக்கு அனுகூலமாயிருக்கின்ற தேவன் அவரே. மகா நீதிபரராகிய என் தேவனாகிய கர்த்தர் தாமே உன் பாதைகளை செவ்வைப்படுத்தி உன் வழிகளில் சமாதானத்தை கட்டளையிட்டு நீ எவைகளெல்லாம் கடந்த நாட்களில் செய்ய முடியவில்லை என்று சொன்னாயோ, இந்த மாதத்தில் அக்காரியங்களை செய்யும்படியாய் உங்கள் எல்லா கிரியைகளையும் நடத்தி முடிக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நமக்குள் இருந்து கிரியைகளை நடப்பிக்கின்ற தேவன் நமக்கு உண்டு. மனம் சோர்ந்து போகாதீர்கள், அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் தாமே உங்கள் காரியங்களை செய்து முடித்து உங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்ததான எங்கள் அன்பின் தேவனே, நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் கடந்த நாட்களில் எவைகளெல்லாம் தடைபட்டதோ, எதெல்லாம் ஏழவில்லை என்று சொன்னார்களோ, அதிலே நீர் தாமே எந்த பற்றாக்குறையும் இல்லாதபடி திருப்தியாய் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய சமாதானமும் சேமமும் சுகமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் நீர் உடன்பட்டு நடத்தி முடிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அதிசயங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.